கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் என்னன்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை தியானிக்கலான்னு நினைக்கிறேன். எல்லாரும் எடுத்து திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை சேரவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவார்கள். இந்த வசனத்தை நல்லா தியானிக்கப்படுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை சேருவலாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்னா, எது நடந்தாலும் நம்ம வீட்டுல அது தேவ சித்தத்தின்படி நடக்கணும். ஒரு திருமண காரியமா அது தேவ சித்தத்தின்படி நடக்கணும். ஒரு வீடு கட்டுற காரியமா அது தேவ சித்தத்தின்படி வீடை கட்டணும். அப்புறம் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பா தேவ சித்தத்துக்கு சித்தமான படிப்பை படிக்கணும். வேலையா தேவனுக்கு சித்தமான வேலை கிடைக்கணும். தேவனுக்கு சித்தமான இடத்துல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் என்ன சொன்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்ன செய்யணும்? எதற்காக கர்த்தருடைய சித்தத்தை நம்ம விரும்புறோம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு விரும்புறோம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள், அதாவது கர்த்தருடைய சித்தத்தை நம்மளை ஒப்பு கொடுத்தா நிறைய பாடுகளை அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுறது. நன்மை சேருவலாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவுக்கு என்ன செய்யணும்? அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப பாடுகளை அனுபவிக்கணும். அந்த பாடு அனுபவிக்கும் போது நம்ம தீமை செய்யக்கூடாது. நன்மை சேர்வலாய் நம்மள சிருஷ்டி கர்த்தாவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப நிறைய பாடுகள் வரும்போது சிலர் பாடுகள் வழியா போகும்போது தீமை சேருவாங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பாடுகள் வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்மை சேர்வலாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப எதுக்காக அப்ப இவ்வளவு பாடுகள் வழியா நம்ம எனக்கு இந்த இத நம்ம தேவனுடைய சித்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஏன் தேவனுடைய சித்தம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 21ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்பவன் அதில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லியிருக்காரு. அப்ப பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா என்ன செய்யணும்? பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பானே அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம எதுக்காக நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாம். என்ன செய்யணும்? கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னா நம்ம பரலோக ராஜ்யத்துல பங்கு பெறலாம். சீயோன்ல ஆண்டவரோட வாசமா இருக்கலாம். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அண்ணா பாருங்க, அந்த நேரத்துல அநேக இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சித்தத்தின் படியோ சித்தத்தின் இல்லாயோ செய்றாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் செய்யணும். அந்த பாருங்க, இங்க கீழே 22ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கா? நிறைய பேர் என்ன செய்வாங்க? உம்முடைய நாமத்தினால்தான் நாங்க என்ன செய்யும்? தீர்க்க தரிசனத்தை உரைத்தோம். உம்முடைய நாமத்தினால்தான் பிசாசுகளை துரத்தணும். உம்முடைய நாமத்தினால்தான் அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி காலத்துல ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய சித்தத்தின்படி செய்யாம அவர் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க? ஆண்டவரே உம்முடைய நாமத்துலதான் நாங்க என்ன செய்ய தீர்க்க தரிசனம் சொன்னோம். உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும். உம்முடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்வாராம்? அக்கிரம சிந்தகாரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒருபோது என்ன செய்யல அறியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாம நம்முடைய சுய சித்தத்தின்படி செய்யறவங்க எல்லாருமே என்ன அக்கிரம சிந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு பேரப்பட்டிருக்காரு. இப்ப நீங்க தேவ சித்தம் செய்தாதான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும்.
அப்ப தேவனுடைய சித்தம் செய்யாம தீர்க்கதரிசனம் சொல்லலாம், அற்புதங்களை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அவங்களுக்கு அக்கிரம சிந்தைக்காரர்கள். இன்னைக்கு நாம் எதுக்காக நம்ம தேவ சித்தம் செய்யணும்னா, ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம எப்போதுமே தேவ சித்தத்தை மட்டும் தான் நம்ம எதையும் செய்யணும். அதுல பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். எல்லாது மத்தியிலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சித்தத்தை செய்யறவளாய் காணப்பட வேண்டும். அக்கிரம சிந்தக்காரர்களாய் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அக்கிரம சிந்தக்காரங்க ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பது அல்ல. அப்ப இப்படி எல்லாம் தீர்க்கதரிசனம் உரைத்தாலும் கூட, அற்புதங்களை செய்தாலும், பிசாசுகளை துரத்தினாலும் அவங்க ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்ப நம்ம எதற்காக இப்பொழுது நம்ம தேவ சித்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, பரலோகத்துல நம்ம பிரவேசிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை செய்யறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நிறைய போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எல்லாமே நம்மளை என்ன செய்யலாம், சூழ்ந்து வரலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியரை பாருங்க. அது எப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும் அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க தியானிக்கும் போது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனுஷருக்கு நேரிடுற சோதனையே அல்லாமல். அப்ப எப்படிப்பட்ட சோதனை தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, அது மனுஷர்களுக்கு நேரிடுற சோதனை தான். மனுஷர்களே தாங்க முடியாத சோதனை, எந்த மனுஷனுக்கு வராத ஒரு பிரச்சனை, போராட்டம் அப்படியெல்லாம் சொல்லாம இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனுஷர்களுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷனுக்கு நேரிட சோதனை தான், மனுஷனால் தாங்கக்கூடிய சோதனை தான். வேற சோதனை உங்களுக்கு என்ன செய்யல, நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவர், தேவன் போல் சொல்றவர் கிடையாது. அதனால ஆண்டவர் தான் இந்த காரியத்தை சொல்றாரு, மனுஷருக்கு நேரிட சோதனை தான் இல்லாம வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தா, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படுறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். 2வது என்ன சொல்றேன்னா, மனுஷருக்கு ஏற்பட சோதனை தான் வரும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 2வது சொல்லி இருக்கிறாரு, திராணிக்கு மேலாக சோதிக்கிறதுக்கு இடம் கொட மாட்டாரு அப்படின்னு சொல்லி 2வது. அப்ப திராணி, நம்ம திராணி எவ்வளவு தூரத்துக்கு சோதனை நம்ம தாங்க முடியுமோ அதுக்கு அளவுதான் சோதனை வரும். தாங்கக்கூடிய அளவுக்கு சோதனை வராது. இப்ப நம்மளே எடுத்துட்டீங்களா, நம்ம வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப 2 பிள்ளைகள்ல இளைய மூத்த பிள்ளை கொஞ்சம் பலவீன பட்ட பிள்ளையா இருக்கலாம், இளைய பிள்ளை பலமுள்ள பிள்ளையா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு கஷ்டமான காரியத்தை பலமுள்ள பிள்ளைகிட்ட கொடுப்போம். அவன் மூத்த பிள்ளையா இருந்தாலும் பலவீனமான பிள்ளையா இருக்கிறதுனால அவனோட சின்ன வேலையை தான் நம்ம செய்வோம். மனுஷராகிய நம்மளே, பொல்லாதவர்களாகிய நம்மளே நம்ம பிள்ளைல திராணிக்கு மேலாக ஒரு வேலையை கொடுக்காதபடி நம்ம நடத்தும் போது, பரமபிதாவாகிய தேவன் நம்மளை உருவாக்கினவர் நம்மளுக்கு திராணிக்கு மேல என்ன செய்ய மாட்டாரு, சோதனைக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. திராணிக்கு மேல எந்த திராணி இருக்கோ, எந்த அளவுக்கு நம்ம தங்க சைக்கிள் திராணி இருக்கோ அதுக்குள்ள தான் என்ன செய்யும், சோதனை கொடுப்பாரு. திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படவர்கள் இடம் விடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, அந்த சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட என்ன செய்வாரு, தாங்கிக் கொள்ளும்படியாக தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாவார். சோதனையை தரும்போதே அவர் சொல்லிட்டான், அது சோதிச்சு பரவில்ல, சோதனை முடிந்த முதல்ல, சோதனைக்கு முன்னால இல்ல, எப்ப தப்பிக்கொள்ள போக்கு உண்டாக்குறான், சோதனையோடு கூட. அந்த சோதனை வரும்போதே, அந்த சோதனை உங்களுக்கு உண்டாகும் போதே அதுக்கு என்ன செய்வாராம், அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அந்த சோதனை நம்ம எப்படி வெளியில வரணும், எப்படி அதை தப்பிக்கொள்ளணும், அதுக்குள்ள போக்கே உண்டாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு இருப்பதனால நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சித்தத்தை செய்யற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். எல்லாருக்கும், உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் அந்த சோதனைகள் வரும். சோதனை இல்லாத மனுஷனுக்கு கிடையாது. ஆனா அவங்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கு, எப்படி தப்பிக்கொள்ளலாம் அப்படி போக்கு கிடையாது. ஆனா தேவ சித்தத்தின்படி செய்யற பிள்ளைகளுக்கு சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவாரு. அப்ப அந்த சோதனை வரும்போது சோதனையோடு கூட போக்கு வந்துருது. அது எப்படி தப்பிக்கொள்ளணும் போக்கு அதோட கூட தந்துடுறாரு. அதனால சோதனை நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சோதனை வரும்போது சிலர் என்ன செய்றாங்க, விசுவாசத்தை விட்டு விலை பெறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
ஆனா இந்த சோதனை எல்லாம் வரும்போது அதை நம்ம சகிக்கிறவர்களா இருக்கணும். அதுக்கு முன்னால வசனங்களை நீங்க பாப்பீங்கன்னா என்ன செய்தாங்க, விக்கிர நிறைய பேர் என்ன செய்றாங்க, சோதனையை தாங்க முடியாம விக்கிர ஆராதனைக்காரர்களாக மாறி விடுறாங்க. சிலவர் என்ன செய்றாங்க, சோதனை நிறைய வந்தோடனே இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணி விட்டேன், இவ்வளவு நாள் ஆண்டவரை கூப்பிட்டு விட்டேன், இனி யாராவது குறி சொல்றவங்கள பார்ப்போம், சோசியம் சொல்றவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விக்கிர ஆராதனைக்காரர்களா மாறிடுறாங்க. சவுலை பாருங்க, கடைசியில யாரதான் தேடிப்பானோ, ஒரு குறி சொல்லுற ஸ்திரியை தான் தேடிப்பானோ. அதே மாதிரி அநேகர் இன்னைக்கு என்ன செய்றாங்க, விக்கிர ஆராதனைக்காரராக மாறுறது போல நம்ம சோதனை வரும்போது விக்கிர ஆராதனைக்காரர்களா மாறக்கூடாது. இது ஆண்டவருடைய எச்சரிப்பு. தேவ சித்தத்தின்படி சேர பிள்ளைகள் அன்னைக்கு எந்த சோதனை வந்தாலும் சோதனையோட மகிழ்ச்சியோட அந்த சோதனையை நம்ம சந்திக்கணும். மகிழ்ச்சி, தேவ சித்தத்தை தான் நான் சோதிக்கப்படுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அப்ப இந்த வசனம் அப்படிதான் உங்களுக்கு சொல்றது. அப்ப இந்த சோதனையை தப்பிக்கொள்ள போக்க உண்டாக்கார ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கும்போது நம்ம இந்த சோதனையை என்ன செய்வோம், லேசா சகிச்சு கொள்ளலாம், லேசா தப்பித்துக் கொள்ளலாம். அதனால அந்த சோதனை வரும்போது நம்ம விக்கிர ஆராதனையை என்ன செய்யக்கூடாது, தேடி ஓடக்கூடாது. தேவ சித்தம் நம்ம என்ன செய்யணும், செய்யணும். அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்க, அவங்க என்ன செய்தாங்களாம், வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 இருந்து பெற்றாங்களாம். வேசித்தனம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இருக்கலாம், சோதனைகள் வரும்போது அதை சகிக்க முடியாம விக்கிரத்துக்கு ஓட போறாங்க, தவறான பழக்க வழக்கங்களுக்கு போறாங்க. இதுல நிம்மதி கிடைக்குமா, அதுல நிம்மதி கிடைக்குமான்னு போறாங்க. எதுல போனாலும் நிம்மதி கிடைக்காது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா. சோதனையை என்ன செய்யணும், மகிழ்ச்சியோடு என்ன செய்யணும், சோதனையை நீங்க கடந்து வாருங்க, தப்பிக்கொள்ளவுடைய போக்கை உண்டாக்குவாரு. அதனால எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. என்ன செய்யலாம், விக்கிரகாரனைக்காரர்களா மாறுறாங்க, வேசித்தனம் பண்ணாதீங்க. அதே மாதிரி கீழே கொடுத்துப்பட்டீங்கன்னா அதை என்ன முறுமுறுத்து என்ன செய்யலாம், அவங்க நிறைய பேர் முறுமுறுத்து சங்கரனால அழிக்கப்பட்டார்களாம். ஆண்டவர் கிறிஸ்துவ பரீட்சையை பார்த்து பாம்புகளால் என்ன செய்யறார்களாம், அழிக்கப்பட்டார்களாம். அப்போ பரீட்சையை பார்க்க கூடாது, முறுமுறுக்க கூடாது. சோதனையை நம்ம சகிக்கும் போது தேவசித்தம் செய்யற பிள்ளைகள் என்ன செய்யணும்னா விக்கிர ஆராதனைக்கும் போகக்கூடாது. முதல் காரியம். ரெண்டாவது என்ன செய்ய, வேசித்தனம் செய்யக்கூடாது. மூன்றாவது காரியம் ஆண்டவரை பரீட்சை பார்க்க கூடாது. நான்காவது காரியம் முறுமுறுக்க கூடாது. இப்படியெல்லாம் நம்ம செய்வோமானா நம்ம என்ன செய்யணும், அழிந்து போயிருவோம் இடையில. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க என்ன செய்யணும், சோதனைக்கு வரும்போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள நீங்க என்ன செய்யணும், பழகிக்கிடணும். அது தேவ சித்தம் என்ன அப்படின்னா, இந்த மத்தேயு 18:14 வசனத்தை நீங்க பார்க்கும்போது அதுல என்ன சொல்லுங்க, தேவ சித்தம்னா இந்த சிறியர்களில் ஒருவனும் கெட்டு போறதுக்கு தேவனுக்கு சித்தம் கிடையாது. இந்த சிறிய மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் கெட்டு போறது தேவனுடைய சித்தம் கிடையாது. அப்ப எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்படணும்னு தேவ சித்தம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா மாறணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப சிறியவன் கூட கெட்டு போறது தேவ சித்தம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டோம், ஆண்டவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும், நம்ம தேவ சித்தம் செய்து தேவராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்களா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த சிறியவங்க, ஆண்டவர் அறியாதவங்க, ஆண்டவரை பற்றி கேள்விப்படாதவங்க, இவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும். அந்த சொல்லாம இருக்கவே கூடாது. அது நம்ம மேல விழுந்த கடமை. அதான் சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்ற வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அப்ப இந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும், பிரசங்கிக்கணும். தெரியாதவளுக்கு ஆண்டவரை பற்றி தெரியணும். இந்த ரட்சிப்பை பற்றி இதுவரை கேள்விப்படாதவளுக்கு கேள்விப்படாதவளுக்கு நம்ம சொல்லணும். இது எனக்கு தேவ சித்தம். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு சிறியவர்ல ஒருவன் கூட கெட்டு போறது தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு இருக்கு. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன, எல்லாரும் தேவனுடைய அறிவுக்குள்ள வரணும், எல்லாரும் பரலோகத்துல பங்கு பெறணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அது எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தேவ சித்தம். அப்போ ஆண்டவரை பற்றி ஒருத்தன் கேள்விப்படலன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அதனால ஆண்டவரை பற்றி யாரெல்லாம் கேள்விப்படலையோ அவங்களுக்கு நீங்க ஆண்டவரை பற்றி என்ன செய்யணும், சொல்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்புறம் நம்ம இதனால என்ன ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்கிறோம் அப்படின்னா, மத்தேயு 12:50 வசனத்தை பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம இப்படி கர்த்தருடைய சித்தம் செய்யும் போது 12:50 வசனத்தை நீங்க பார்க்கும்போது
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். அப்போ நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்தா மட்டும்தான் தேவனுடைய பிள்ளை என்கிற உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைய நம்ம மாறணும். நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும் போது ஆனா ஆண்டவர் நம்மள அவருடைய பிதியா பிள்ளைன்னு சொல்லணும். நம்ம ஆண்டவரே இது நான் உங்களுடைய பிள்ளை, நான் என்னுடைய அப்பா, என்னுடைய தேவன், என்னுடைய பிதா அப்படிலாம் சொல்லிடலாம். ஆனா ஆண்டவர் நம்மள என்னுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அளவுல நம்ம தேவ சித்தம் செய்யணும். ஆண்டவர் இங்க என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தைப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. அப்ப தேவனுடைய சித்தத்துல செய்யறவன் மட்டும்தான் ஆண்டவருடைய ஐக்கியம் கொள்ள முடியும், சகோதரனா இருக்க முடியும், சகோதரியா இருக்க முடியும், தாயா இருக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம தேவ சித்தத்துல செய்யறதுன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யறோம், தாயுமா இருக்கும், சகோதரியா இருக்கும், சகோதரனா இருக்கணும். இதனால நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும். முதல்ல பரலோக ராஜ்யத்தை நமக்கு சுதந்திரிக்க தேவ சித்தம் செய்யணும். ரெண்டாவது நம்ம தேவனுடைய உண்மையான ஒரு ஐக்கியத்துல இருக்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை எத்தனை ஏசாயாவை எடுத்து 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னா அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, நீங்க என்ன செய்றீங்க, 8:18 பாருங்க. அவர்கள் உங்களை நோக்கி என்ன செய்றாங்க, கிறிஸ்துவுக்கு இவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்றீங்க, அடையாளங்களும் அற்புதமாகவும் இருக்கிறோங்கிறார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தனாலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும். நம்ம தேவ சித்தம் செய்யற பிள்ளைகள் இஸ்ரவேல்ல தேவனாய கர்த்தருக்கு நம்ம அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும். நம்மளை பாக்குறவங்க அடையாளம், இது இயேசுவின் பிள்ளை, இது இயேசுவின் சித்தம் செய்யறவன் அப்படிங்கிற ஒரு அடையாளமும் அற்புதமும் நம்மளை பாக்குறவங்ககிட்ட இருக்கணும். அதையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இதெல்லாம் நமக்கு சொல்லிருக்காரு. சீயோன்ல என்ன செய்யணும், அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, இப்படி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பவுலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்றோம், தியானிக்க போறோம். அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷத்துல நீங்க 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுலுங்கிற ஒரு மனிதரை பற்றி நம்ம படிக்கிறோம். இந்த சவுல் என்ன சொன்னா, அவன் ஒரு தரிசு பட்டணத்தில் உள்ள யூதன். இவன் என்ன சொன்னா, ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவன். முன்னால நம்ம படிக்கிறோம். இவன் என்ன சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை கட்டி இஸ்ரவேலுக்கு கொண்டு வரும்படியாய் என்ன சொன்னா, நிருபங்களை வாங்கிட்டு தமஸ்கு பட்டணத்துள்ள தேவாலயத்துக்கு கடந்து போறான். அப்ப தமஸ்கு பட்டணத்துக்கு பக்கத்திலே போகும்போது அவனுக்கு மேல என்ன செய்யுது, அது பாருங்க, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல என்ன செய்யணும், அவருக்கு மேல ஒரு ஒளி, அதாவது 9ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தேன்னா தெரியும். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் போயிட்டே இருக்கிறான். போயிட்டு இருக்கும்போது பட்டணத்து பக்கத்துல, தமஸ்கு பட்டணம் பக்கத்துல போயாச்சு. வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி என்ன செய்து பிரகாசிக்கிறது. அவர் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுற சத்தத்தை கேட்டான். ஒளி சத்தம் பிரகாசித்த உடனே, சுத்தி பிரகாசித்த உடனே தரையில விழுறான். தரையில விழுந்தோடனே சத்தம் கேட்குது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்கிறான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் அப்படிங்கிறான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துற இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு. அண்ணே, துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அதெல்லாம் நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. அப்ப ஆண்டவரை துன்பப்படுத்துறது முள்ளில போய் உதைக்கிறதுக்கு சமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறோம்னா அது யாரை துன்பப்படுத்துற மாதிரி, ஆண்டவரை துன்பப்படுத்துற மாதிரி. அதுதான் அவன் ஆண்டவரை துன்பப்படுத்துற, ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் கட்டி இழுக்க போறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2வது கேட்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா
செய்யலாமா அப்படிங்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை செய்யாத ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யறோம், முள்ளில் உதைக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். அதனால தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பலவிதமான பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும். ஆனா அதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாம ஒரு போக்கை ஆண்டவர் தந்து உங்களை பரலோகத்திற்கு நேராக வழி நடத்துவாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை அவன் சொல்றான் பாருங்க, அந்த 6வது வசனத்தை பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். உடனே அவன் சொல்லிட்டான், தன்னை ஒப்பு கொடுத்துறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இதை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, இதுவரையும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம இருந்தா, உடைய சுய சித்தத்தை எதையாவது செய்திருந்தா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நான் இன்றையில இருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய சித்தத்தை செய்யாம உம்முடைய சித்தத்தின்படி நடப்பேன், உடைய சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிங்க. உங்களை ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாக விளங்க செய்வாரு. இவன் அப்படிதான் சொல்றான் பாருங்க, நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் உடனே சொல்லல, நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, தமஸ்கு பட்டணம் தானே போற, அங்க போ, நீ என்ன செய்யணும் அங்க சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவங்க கூட நின்றவங்களாம் பாக்குறாங்க. அவன் எழும்புறாங்க, இருந்து எழுப்பும் போது அவனுக்கு என்ன செய்யல, கண்ணு தெரியல. அவனை கையிலாக என்ன செய்றாங்க, பட்டணத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, அனனியா என்று ஒரு பெயருள்ள சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறாரு. தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேனுங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தனாகிய சவுல் எனும் பேருள்ள ஒருவரை தேடு, அவர் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இவன் என்ன செய்தான்னா, இவனுக்கு கண்ணு தெரியல, 3 நாளாக ஒண்ணு புசியாம குடியாம என்ன செய்யிட்டு இருக்கான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அனனியாட்ட போய் சொல்றாரு, நீ என்ன செய், நீ எழும்பி எங்க போ, நேர்த்தருங்கிற தெருல போய் யூதா வீட்டுல தரிசப்பட்ட எடுத்தாங்க ஒரு யூதன், சவுலுங்கிற யூதன் இருக்கான், அவனை போய் பாரு. நான் இப்பொழுது அவன் என்ன செய்யிட்டு இருக்கான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவனை வச்சு நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கனே, இவன் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் கட்டி இழுத்து ரொம்ப சித்தரவதை செய்யக்கூடியவங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்றாருன்னா, நான் பாருங்க, என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்ற, எல்லாரும் அவன் இப்படிப்பட்டவன், அவன் கத்துக்கு விரோதமாக அப்படிலாம் சொல்லும் போது அனனியாவும் அப்படிதான் சொல்றாரு. ஆனா அனனியாட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, இந்த பவுலை எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்னு சொல்வாரோ, நீங்க ஒவ்வொருவரும் அப்படி ஆண்டவர் என்னுடைய நாமத்தை நீங்க அறிவிப்பதற்காக ஒரு தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யலாம், ஒருபோதும் மறந்து போக கூடாது. பவுலை எப்படி அழைத்து ஆண்டவர் அவரை மேற்படுத்தி அவருடைய பிள்ளைய மாற்றினாரோ, அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வைத்திருக்காரு. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த, இது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்லி உங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கணும்னா, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படி சொல்லிட்டு கீழே என்ன சொல்லாரு தெரியுமா, நான் தான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவனுக்கு அது பாடு இல்ல, பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு சொல்லல. அவன் இங்க நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபடணும் அப்படிங்கிறத நான் அவனுக்கு அறிவிப்பேன். அப்ப நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான், அவன் எனக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான், நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனாலும் என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடு அனுபவிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கலாம், ஆனாலும் கூட தெரிந்து கொண்ட அப்படியே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பாத்திரமா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வரும்போது அநேக பாடுகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பா அனுபவிக்க வேண்டும். பாடுகளை அறிவித்தா அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம், ஆளுகை செய்யலாம். அவரோடு கூட பாடுகளை சைத்தமானால் அவரோடு கூட என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம். பவுல் அப்படியே தான் அர்ப்பணிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, அவன் எல்லாரும் சேர்ந்த அந்த அதே அப்போஸ்தலர்ல 21ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டேன்னா, கொஞ்சம் ஒரு 7 பேர், அதாவது பிலிப்புங்கிற சுவிசேஷ வீட்டுல போய் 7 பேர் தங்கியிருக்காங்க. கொஞ்ச நாள் 7 பேர் கூட இந்த பவுலும் ஒருவராக தங்கியிருக்கிறாரு.
7 பேர் போயிருக்காங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷனுடைய வீட்டுல பிரவேசித்து அவனிடத்திலே தங்கினோம். பிலிப் என்பது சுவிசேஷனம். அவனுடைய வீட்டுல பிரவேசித்து அவங்க என்ன செய்தாங்க, 7 பேரு அவங்க வீட்டுல என்ன செய்தாங்க, தங்கி இருந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைனே, அப்படி தங்கி இருக்கும் போது அவன் இடத்தில் வந்து பவுலுடைய, அதாவது அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு வராரு. 10 வசனத்தை நீங்க பாருங்க. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வருகிறார். இவங்க அநேக நாள் பிலிப்புங்கிற வீட்டுல இந்த சவுல் எல்லாரும் சேர்ந்து 7 பேர் தங்கி இருக்காங்க. தங்கி இருக்கும் போது யூதேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வரார். அவர் பேரு அகபு. அவர் வந்து என்ன செய்தாருன்னா, பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையுடையவனை எருசலேமில் யூதர் இவ்விதமாய் கட்டி பிரஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறார். அவர் வந்து என்ன செய்றாருன்னா, பவுலுடைய கச்சையை எடுத்துக்கிட்டேன்னா கைகளையும் கால்களையும், அவருக்கு கையே காலையும் கட்டிட்டு இந்த கச்சை உடையவனை இப்படி கட்டி பிரஜாதியாருடைய கையில என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவைகளெல்லாம் அங்க இருந்த எல்லாரும் கேட்டோன்னே ரொம்ப அழுறாங்க. அப்ப என்ன செய்ய, நீ வந்து அங்க போகவே கூடாது, இவைகளை நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்கள் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அவங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பவுலிட்ட நீ அங்க போகவே கூடாது. ஏன்னு சொன்னா, கைகளை கால்களெல்லாம் கட்டி அந்த பிரஜாதி இடத்துல உங்கள்கிட்ட என்ன செய்றாங்க, உங்களை ஒப்பு கொடுக்குறாங்க, அதனால நீங்க அங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாம சில நேரம் இப்படிதான் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்க, நம்ம நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களா இருப்பாங்க, ஆனா செய்ய விடாம இப்படிதான் நம்மளை தடுப்பாங்க. இவனே தேவ சித்தம் என்பது இவர் அங்க போனுங்க, எருசலேமுக்கு போனுங்க தான் தேவ சித்தம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவரை போக விடாம தடுதல் பண்றாங்க. என்ன செய்யறாங்க, ரொம்ப அழுது நீங்க என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாதுன்னு வேண்டிக் கொள்றாங்க. நாங்கள் கேட்ட பொழுது அவர் வந்து இவரை வந்து கட்ட போறாங்க, கைகளை கால்களை கட்டி பிரஜாட்ட ஒப்பு கொடுக்குறாங்கன்னா அதை கேட்ட உடனே கூட எல்லாரும் அழுறாங்க, நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய சித்தம் எதுவோ அதெல்லாம் நடக்கணும் ஒழிய இது மனுஷ சித்தம், போகக்கூடாதுங்கிறது மனுஷ சித்தம். ஆனா பவுல் பாருங்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தார் பவுல். அவர் எப்படி ஆண்டவர் முதல்ல அழைக்கும் போதே என் நாமத்து நிமித்தம் இவன் எவ்வளவாய் பாடுபடணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதனால அவரு பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்தை நீங்க பாப்பீங்களா. அதற்கு பவுல், நீங்க அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுறீர்கள், நீங்க அழுகிறீங்க, என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்றீங்க, நான் என்ன செய்யணும், கட்டப்படவும் இல்லை, கர்த்தருக்காக நான் மறிக்கவும் என்ன செய்யணும் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பாருங்க எவ்வளவு தேவசத்துக்கு தன்னை ஒரு அர்ப்பணிச்சிருக்காரு பாருங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், கர்த்தருடைய நாமத்துல மறிக்க வேண்டியது இருந்தாலும் கர்த்தருக்காக நிற்கணும். அந்த வசனம் அவ்வளவு தெளிவா அவர் சொல்றாரு. அதற்கு பவுல், நீங்க அழுத இருதயத்தை என உடைந்து போக பண்ணீர்கள், எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு சொல்றாங்க, கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்றார்கள். அவன் போகாம நான் கண்டிப்பா போகதான் செய்வேன்னு சொல்லும் போது, ஆனா அவர் யார் கண்டிப்பா போகணும்னு சொல்லாரு, ஆண்டோடைய சித்தம் இவர் எருசலேமுக்கு போகணுங்கிறது கர்த்தருடைய சித்தம். அதனால ஆண்டோடைய சித்தத்தை நான் செய்ய ஒப்பு கொடுத்துருக்கான். அதனால சொல்றாங்க, இவங்க எவ்வளவோ அழுது இருதயத்தை கரைய பண்றாங்க, உடைய பண்றாங்க, அது எல்லாம் கர்த்தர் கேட்காம அவன் என்ன செய்யறான், நான் கண்டிப்பா கட்டப்படுவதற்கும் இல்ல மறிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்குன்னு சொன்ன பிறகு இவன் சம்மதியாதபடினால அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, தேவ சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்மளும் கூட இப்படிப்பட்டதான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும்போதும் நம்ம என்ன செய்யணும்,
கர்த்தருடைய சித்தத்துல நம்மளை செய்ய விடாதபடி பலவிதமான தடைகள் போராட்டங்கள் வரலாம். நம்ம எல்லா சுமத்தால கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் பைபிள் நமக்கு என்ன போதிக்கிறது. அதே நேரத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 14:36 பாருங்க, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கொடும், இந்த பாத்திரத்தை என்னை விட்டு இருந்து எடுத்து போடும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். ஆண்டவருக்கும் நம்மளுக்காக அவர் பாடுபட்ட இந்த பூமியில வந்தாரு. ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமடி நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாடி பார்க்கிறோம். அப்படி அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பின பிதாவின் சித்தத்தை விட அவர் சொல்றாரு, ஆண்டவர் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கொடுமா நீங்க கிட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் விட எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரியா தான் காமிச்சிட்டு போறாரு. அவருடைய என்னுடைய சித்தம் வேண்டாம், பிதாவுடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில் நிறையணும். இன்னைக்கு நம்முடைய இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கூட அப்படிதான் பிதாவின் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய சித்தத்தை நம்ம நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பழகி கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோகா பாருங்க, யோகக்கு எவ்வளவு பாடுகள் வந்தது, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. எல்லாவற்றிலையும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்னை கொண்டு போட்டாலும் நம்ம நம்பிக்கை அவர் மேல இருக்கணும், என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேலேயே நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படிங்கிறாரு. நம்ம கொண்டு போட்டா கூட பிரச்சனை வந்தா கூட நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லி அவருடைய சித்தத்துல நின்னதுனால ரெட்டிப்பான நன்மையினால இழந்து போற எல்லாவற்றையும் திரும்ப ரெட்டத்தனையா பெற்றுக்கொண்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது இப்படிப்பட்ட போராட்டங்கள் பாடுகள் வாழ்க்கையில் வரலாம். ஆனா நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்து கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கும் போது ரெட்டிப்பான நன்மையினால கிருபையினாலையும் ஆண்டவர் உங்களை நிரப்புவாரு. அது மட்டுமல்ல, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பாருங்க, அவங்கள சூழல் இந்த விக்கிரத்தை வணங்கணும்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு? நாங்க என்ன செய்வோம்? எங்கள் தேவனை தப்பிக்க வல்லவரா இருக்கார், அவர் தப்பிக்காம போனாலும் இந்த விக்கிரத்தை நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னாங்க. அவருடைய தேவ சித்த விக்கிரத்தை வணங்க விட. அதான் நான் சொன்னேன், நீங்க பாடுகள் பிரச்சனை வரும்போது விக்கிராராய்க்கு போயிடக்கூடாது, தேவனுடைய எச்சரிப்புகளை நம்பிக்கணும். அதான் முதல்ல அந்த காரியத்தை நான் சொன்னேன். அவங்க போகாம என்ன செய்தாங்க தெரியுமா? நான் என்ன செய்தாலும் சரி எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்பிக்காம போனாலும் இந்த விக்கிரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பவுல பாருங்க, பவுல் எத்தனையோ பாடுகள் அதுக்கு பிறகு அந்த தீவுல அவர் போகும்போது, அந்த தீவுல போய் இறங்க, கடல்ல கப்பல் சேதத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தீவுல போய் இறங்குறாங்க. இறங்கின பிறகு அங்க நெருப்பு காயிறாங்க. நெருப்பு காயிற இடத்துல அவர் விறகதான் தூக்கி அங்க போடுறாரு. அவர் கையில போய் ஒரு என்ன செய்ய பூச்சி, விஷ பூச்சி அது கவினோன்னு எல்லாரும் சொல்றாங்க, இந்த மனுஷன் பாவி, அவன் அங்க இருந்து தப்பிக்கப்பட்டான், கடல் சேர்ந்து தப்பிக்கப்பட்டான், ஆனாலும் அவன் விதி அவனை விடல. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் மறித்துருவான் அப்படின்னாங்க. வீக்கம் கண்டு அவன் மறித்து போவான்னாங்க. ஆனா பாருங்க, ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் யாரெல்லாம் அவனை பாவின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் கடைசியில என்ன சொல்றாங்க? இவர் தேவன் அப்படின்னு சொல்லி அநேக அந்த தீவில் உள்ள எல்லா வியாசரும் அவன்கிட்ட வந்து சொஸ்தமாகறாங்க. இன்னைக்கு தெய்வ சித்தத்தை செய்யற உங்களையும் கூட இதே மாதிரி நிந்தைகள், பாடுகள், பிரச்சனைகள் வரலாம். ஆனா ஒரு நாள் எல்லாரும் உங்களை காண முடியாது. இது தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரே உங்களை சொல்ல, அவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து எனக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதற்காக நீங்க எங்களுக்கு உதவி செய்கின்ற உங்க சமூகத்துல வரும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வாரு. அதனால எந்த போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகாதீங்க. கர்த்தரை அறிக்கையிடுங்க. எது வந்தாலும், நான் கொண்டு பட்டாலும், அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்க ஏன் என் இருதயத்தை கரைந்து போக பண்றீங்க, நான் வந்து கட்ட விடல மறைக்க விட ஆயத்தமா இருக்கேன்ட்டார். யோக என்ன சொல்றாரு? நான் கொண்டு போட்டாலும் என்ன செய்வேன்? அவர் மேல நம்பிக்கையா இருப்பீங்க. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க? தீச்சலை தூக்கி போடுறாங்க. போடும்போது எங்க தேவன் தப்பிக்க வரல, தப்பிக்க போனாலும் நாங்க வணங்க மாட்டோம் அப்படிங்க. அப்படிப்பட்ட உறுதியான ஒரு இதுக்குள்ளால நீங்க இருக்கணும். பவுல் சொல்லும் போது, எனக்கு பொருள் சேதமே இல்ல, ஆமா உயிர் சேதம் யாருக்கு ஏற்படாது, நான் ஆட்கொண்டவரோ நான் வணங்குறமாய் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இங்க பொருள் சேதம் வரமே வழியா உயிர் சேதம் யாருக்கு வராதுன்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்து அவருடைய பிள்ளை
மேலாக செய்த மகிழப்படுகிறாரு. எல்லா சோதனையும் ஆனா பாருங்க, யோப தன் சோதனை வெளியில கூட ரெட்டிப்பான் நண்பன் சாத்ரா இருந்து அந்த தீயின் பாடம் கூட அவங்க மேல படிக்கிறான். தேசம் முழுவதும் இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் தேவன் கண்டுபிட செய்தாங்க. இதே மாதிரி நம்மளுக்கும் கூட சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம். ஆனா கடைசியில நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளும்படியா கர்த்தர் நிச்சயவர் அனுகிரகம் பண்ணுவார். அதே மாதிரி 2 தீமோத்தேயு பாருங்க, 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா கடைசியில முடிவு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க. அந்த என்ன செய்யணும் கடைசியில அவர் சொல்றாரு, அவரு பவுல் சொல்லும் போது, நீ எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அறிவிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகணும். எல்லா மனுஷருக்கும் என்ன செய்யணும்? ரட்சிப்பை அறிவிக்கணும் அப்படிங்கிறது. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட கர்த்தர் ஒரு ஆத்மா கெட்டுப்படுறது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. அதனால தேவனுடைய பிரசனத்துல நீ இருக்கிற ஒவ்வொருவரும், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் தேவனை பற்றி எல்லாருக்கும் அறிவிங்க. அதனால சில பாடுகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் மேற்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு சொல்வாரு, உங்களுக்கு கிருபை தந்து ஆண்டவர் வழி நடத்துவாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த காரியத்துல கர்த்தருக்காக நீங்க எழும்புங்க, கர்த்தருக்காக நில்லுங்க, கர்த்தருக்காக பாட அனுபவிங்க. நான் பாருங்க, அவர் சொல்றாரு, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனா இரு அப்படிங்கிறாரு. அந்த 2 தீமோத்தேயு பாருங்க 4 அதிகாரம் 5 வசனத்துல பார்த்திருக்குது. ஆண்டவர் நீ எல்லாவற்றையும் மனத்தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனத்தெளிவுள்ளவளாக இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு மனத்தெளிவுள்ளா இருக்கணும். கர்த்தருக்காக வர்ற பாடுகளை தீங்களை அனுபவிக்கணும், சுவிசேஷ வேலை செய்யணும். அதுக்கு மட்டுமில்ல, நமக்கு தந்திருக்க ஊழியத்தை, ஒரு என்ன ஊழியத்தை தந்திருக்கா அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். ஆண்டவராக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை தந்திருப்பாரு. உங்களால் இயன்றத சின்ன ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா இருக்கலாம், ஒரு சுவிசேஷம் சொல்ற ஊழியமா இருக்கலாம், ஒரு பைபிளை வாங்கி கொடுக்கிற ஊழியமா இருக்கலாம், எந்த ஜெபம் என்ற ஊழியமா இருக்கலாம், எந்த ஊழியமா இருந்தாலும் உன் ஊழியத்தை நிறைவேற்று. உனக்கு என்ன ஊழியத்தை தந்திருக்காரோ அந்த ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்லும்போது சொல்றாரு, கடைசியில இவ்வளவு பாடுங்க அனுபவிச்சு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கடைசியில நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீதியுள்ள நியாயாதிபதிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாக விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அதை தருவார் அப்படிங்கிறார். பாருங்க எவ்வளவு இந்த காரியத்தை நல்ல போராட்டம்லாம் இருக்கு. ஆனா அவர் சொல்லுவது கடைசியில சொன்னாரு, இந்த போராட்டம் எல்லாம் எனக்கு நல்ல போராட்டம் அப்படிங்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் செய்யறது எல்லாமே நன்மைக்கு எல்லாம் அவர் கடைசியில வாக்கு சொல்லுவது நல்ல போராட்டத்தை போராடு. நீங்க இவரை பாதி இந்த உலகத்துல எந்த போராட்டம் வந்தாலும் அது நன்மைக்காக ஆண்டவர் அனுப்பாது, தீமைக்காக எதையுமே ஆண்டவர் நம்ம அனுபவிக்க மாட்டாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, நீ என்ன செய்யணும்? நல்ல போராட்டத்தை போராடுங்க. கடைசியில என்ன செய்ய? ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவரோடு பாடுகை அனுப்பித்த நம்ம ஊரும் அவரோடு ஆளுகை செய்ய வேண்டும். இதுக்கு பிறகு என்ன கிரீடம் கிடைக்கும்? நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அது கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகிமையான ஒரு கிரீடத்தை பெற்று மகிமையான ஒரு இடத்துல போய் அவன் மகிமையான நம்ம வாழ்வதற்காக தேவ சித்தத்தை செய்வோம், தேவன் சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம், தேவ சித்தத்தை அர்ப்பணிப்போம், தேவ சித்தத்தை செய்வோம். இதே மாதிரி நல்ல போராட்டத்தை போராடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்த உங்கள் ஒவ்வொருவரும் தரக்க ஆண்டவர் சித்தமா இருக்கிற நம்ம தேவ சித்தம் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். சோத்திர ஆண்டவரே, சோத்திரன் சோத்தரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரை துதிக்கிறப்பா. துதிகள் மற்ற வாசமாக நல்ல தகப்பனே அப்பா, இந்த நல்ல விலைக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த நீ தந்திருக்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாள்ல நாங்கள் ஒவ்வொருவர் அப்பா இதை இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த வசனங்கள் படி தன்னை இவ்வளவு நாள் நாங்கள் எந்த சித்தம் செய்திருந்தாலும் இன்றையில் இருந்து உங்களுடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க பவுல போல ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, எந்த பாடுகள் வந்தாலும் ஆண்டவராக ஆண்டவரே என்ன நான் அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துல
ஓடும்படியாய், பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறேன், இரக்கம் பாராட்டணுமா ஜெபிக்கிறேன். அப்பாமை துதிக்கிற ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்ன போல இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாய், நீதியுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், பரலோகத்துல பங்கு பெறும்படியாய், உடைய வருகையில எல்லாரும் உண்மை சந்திக்கும்படியான கிருபைய ஒவ்வொருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உடைய சித்தத்தை செய்யும்படியான கிருபை எங்களை ஒவ்வொருவரும் தாங்க, எங்களை நடத்துங்க. எங்களை முற்றிலுமா ஆண்டவரை அர்ப்பணித்து தேவ சித்தத்துக்கும் உங்களுடைய கிருபையில நாங்கள் எங்களை தாழ்த்து ஒப்புடுகிறோம். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிங்க, எழுங்க அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.